அப்போ இன்னும் நீ என்ன உன் பாட்டியா ஏத்துக்கல இல்ல? பாட்டி என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. தென்றல், இதுதான் உன் கண்ணிலேந்து வர்ற கடைசி கண்ணீரா இருக்கணும். இனிமே உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த பாட்டி கிட்ட தயங்காம சொல்லணும். சரியா? நீங்க எல்லாரும் பயப்படாம தைரியமா இருங்க. நான் வரேன். தென்றல், பாட்டி கிட்ட உனக்கு இந்த பிரச்சனையை சொல்றதுக்கு தயக்கமா இருந்திருக்கலாம். நான் உனக்கு ஹஸ்பண்டா வரப்போறோம் தானே. நான் கூட உன்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டேன்ல, அப்போ என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம். சாரி ஆகாஷ். சாரி கேட்டு என்ன ஸ்ட்ரேஞ்சர் ஆக்கிறாத. வரேன், போயிட்டு வரேன். பாய். ஹலோ ஹலோ, நான் R2 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சித்துன்ற பையன் உங்க ஃப்ரெண்டா? ஆமா சார். என்ன விஷயம்? அந்த பையனை சந்தேக கேஸ்ல பிடிச்சி உள்ள வச்சிருக்கோம். எதா இருந்தாலும் நேர்ல வந்து பேசுங்க. நாங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் முன்ன பின்ன முரணா பேசிக்கிட்டு இருக்காப்ல. என்னன்னு தெரியல. அவர் வச்சிருக்க நகைலாம் அவருது தானா? அது என்னன்னு வந்து நேர்ல கிளியர் பண்ணுங்க. ஓகே சார். இந்தாங்க, அதில் ஒரு சைன் பண்ணுங்க. சார் பேனா எழுத மாட்டேங்குது சார். திருப்பி வச்சு எழுதுறீங்க. டென்ஷன்ல பேனாவை திருப்பி வச்சு எழுதுறீங்க. கான்ஸ்டபிள், இங்க வாங்க. அவர் வெளியில திறந்து விடுங்க. என்ன மேக்னா அது? பணம் வேணும்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கலாம். அதை விட்டு நகையை கொண்டு போய் அடகு வைக்க போயிருக்கீங்க, அதுவும் ப்ராப்பர் பில் இல்லாம. இப்ப பார், நீங்க பண்ண முட்டாள்தனத்தால சித்துக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பார். சாரி சார், அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த சூழ்நிலையில இவ்ளோ ப்ராப்ளம் ஆகும்னு நாங்க யோசிக்கவே இல்லை. யோசிச்சிருக்கணும்.
லஞ்சுக்கு பீஸா ஆர்டர் பண்ணலாமா இல்ல சிக்கன் ஆர்டர் பண்ணலாமான்னு யோசிச்சா மட்டும் பத்தாது, இதையும் நல்லா யோசிச்சிருக்கணும். ஹே சிது, என்ன இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க? ஏய், நீ என்ன அப்படி அடி வாங்கணும்? பேசாம போலீஸ் கிட்ட அந்த நகை ஆண்டலமோட தான் உண்மை சொல்லிருக்கலாம்லடா. ஏய், சிது, உன்னதான் கேக்குறேன், ஏன் சொல்லல? எப்படி சொல்ல முடியும் மேக்னா? நான் அதை சொல்லியிருந்தா போலீஸ் இமீடியட்டா அந்த தகவலை ஆண்டாளம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆண்டாளம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு தென்றல் பேங்க்குக்கு வந்தப்ப என்கிட்ட சொன்ன முதல் விஷயம் அது. அதனால இந்த நகை விஷயம் ஆண்டாளம்மாக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆண்டாளம்மாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? அதுவும் இல்லாம நான் மட்டும் உண்மையா சொல்லியிருந்தா இந்த அவமானம் அடி எல்லாமே தென்றலுக்கு கிடைச்சிருக்கும். அதனாலதான் நான் இதை சொல்லல. சார், சிஎஸ்ஆர் காப்பி ரெடி சார். சார், ஆமா, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பணம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். அந்த பணம் கரெக்டான டைமுக்கு தென்றல் கிட்ட வந்துச்சா? வந்துச்சு. ஆனா உன் ஃப்ரெண்டு வரதுக்கு முன்னாடி ஆண்டலம்மாவே அங்க வந்துட்டாங்கடா. ஐயோ, அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா? அப்ப பிரச்சனை பெருசா இருக்குமே. இல்ல சிது, நீ பயப்படாத, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஆண்டலம்மா தென்றல் கிட்ட நீ இந்த விஷயத்தை என்கிட்ட முன்கூட்டியே சொல்லிருக்கலாமேன்னு அட்வைஸ் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆண்டலம்மாவே நாகலிங்கத்துக்கிட்ட பணத்தை கொடுத்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. அப்பா, எப்படியோ தென்றலோட பிரச்சனை முடிஞ்சதுல. ஏண்டா இந்த விஷயத்தை நீங்க முன்னாடியே ஆண்டலாமா கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்குமாடா? ஈஸியா முடிஞ்சிருக்க வேண்டிய பிரச்சனைய நீங்க 3 பேர் சேர்ந்து பெரிய இஷ்யூ ஆக்கிட்டீங்க. டேய், போலீஸ் கிட்ட நீ இப்படி எல்லாம் அடி வாங்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தாடா? சரி விர்ரா, இந்த மாதிரி ஆகும் நாங்க என்ன கனவா கண்டோம்? மேக்னா, போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ண விஷயம் தென்றலுக்கு இன்னும் தெரியாதுல? இல்ல சிது, நான் இன்னும் சொல்லல. என்னது, இன்னும் சொல்லலையா? முதல்ல போன் பண்ணி சொல்லு, அவளாலதான் இவனுக்கு இந்த நிலைமை. டேய் சும்மா இருடா. மேக்னா, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை தென்றல் கிட்ட சொல்லிடாத. டேய், உனக்கும் தான் சொல்றேன், எக்காரணத்தை கொண்டு இந்த விஷயத்தை தென்றல் கிட்ட சொல்லிடாத. ஏன் சொல்ல வேணான்ற? ஆமா சிது, ஏன் இந்த விஷயத்த தென்றல் கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்ற? வேண்டாம்னா விட்டுறேன். அதான்டா ஏன்? ஏய், தெரிஞ்சா தேவையில்லாம ஃபீல் பண்ணுவாங்க. எனக்காக தென்றல் ஃபீல் பண்றத நான் விரும்பல. போதுமா? நான் எப்பவும் தென்றலை சிரிக்க வைக்கலைனாலும் அவங்கள அள வைக்க கூடாது. போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணது, அவங்க கிட்ட அடி வாங்கினது, இது எதையும் தென்றல் கிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ண. ப்ராமிஸ் பண்ணு. இப்போ எதுக்கு இந்த ப்ராமிஸ் எல்லாம்? நீ எமோஷனல்ல சொன்னாலும் சொல்லிடுவ, அதுக்காக தான் ப்ராமிஸ் பண்ணு. சரி, சொல்லல. அப்புறம் லாயர் மூலமா நகையை சேஃப்டியா வாங்கியாச்சுன்னு சொல்லிடு. இன்னொரு விஷயம், நாளைக்கு நான் ஏன் ஆஃபீஸ்க்கு வரலன்னு தென்றல் கேட்டா, பைக்ல போகும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டான், லைட்டா அடிபட்டிருக்கு, அதனால தான் வரலன்னு சொல்லி சமாளிச்சிரு. சரியா? போலீஸ் ஸ்டேஷன் பார்க்காம கத்தி கத்தி பேசிட்டு இருக்க. சார், எமோஷன் சார், எமோஷன். இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆனாரும் எமோஷனல் லூஸ் மோஷன் ஆக்கிடுவேன். வாங்க கிளம்பலாம். டேய், ஃபீல் பண்ணதெல்லாம் சரியாயிரும். வா வாடா, அதான் சொல்லிட்டாருல.
சித்தி சித்தி ஹலோ 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 சித்தி இந்த சிக்னல் வேற. ஹலோ ஹலோ நான் பேசுறது கேக்குதா? ஹலோ காலங்காத்தால இவளுக்கு யார் போன் பண்றது? ஐயோ சித்தி நான் பேசுறது கேக்குதா? சொல்லுங்க சித்தி நான் பேசுறது கேக்குதா? நினைச்ச இவ சித்திக்காரியா தான் இருக்கும். என்னாச்சு சித்தி சொல்லுங்க. என்னாச்சு சித்தி ஏன் அழறீங்க? மாதவி, நம்ம சரவண நம்மளெல்லாம் விட்டு போயிடுவா போல இருக்கு. என்ன சித்தி சொல்றீங்க? நம்ம சரவணனுக்கு என்னாச்சு? அவன் இத்தனை நாளா ஆஸ்பத்திரியில இருந்ததுல எந்த பிரயோஜனமுமே இல்லம்மா. ஐயோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மூச்சு பயங்கரமா இழுத்து ரொம்ப சீரியஸா இருக்காம்மா. இப்பதான் டாக்டர் வந்து பார்த்தாங்க. இனிமே காப்பாத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ அவன் பேசுற வரைக்கும் அக்கா வரலையா அக்கா வரலையான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாம்மா. இப்ப அவன் அடங்கி போய் கிடக்குறாம்மா. ஆனா வாய்க்குள்ள மாதவி மாதவின்னு புலம்பிக்கிட்டே இருக்காம்மா. அவன் உயிர் போறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறான் போல இருக்கு. அவன் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போமா. சித்தி 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 ஐயோ கடவுளே என் தம்பி என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. அவனை எப்படியாவது காப்பாத்து. எங்க போறோம்னு உண்மையை சொன்னா கண்டிப்பா விட மாட்டாங்க. என்ன பண்ணா பேசாம சொல்லாம போயிடலாம். நெல்லு. இங்க நான் ஒருத்தி உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி இவ்வளவு அவசரமா எங்க கிளம்பி போற? உன்னைத்தான் கேக்குறேன், எங்க போற? அத்தை என் தம்பி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கான். சித்தி போன் பண்ணிருந்தாங்க. இப்பவே போகணும் அத்தை. இது என்ன அடுத்த டிராமாவா? ஏற்கனவே உன் தொம்பிக்காரனை காரணம் காட்டி உன் சித்திக்காரியும் சித்தப்பனும் உன்கிட்ட வந்து புலம்பனதும் நீ யாருக்கும் தெரியாம உன் நகைய திருட்டுத்தனமா கொடுத்தவதானே? இப்போ திரும்பவும் அதே தம்பிக்காரனை காரணம் காட்டி கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டோட சொத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிடலான்னு நீயும் உன் சித்தியும் திட்டம் போடுறீங்களா? அத்தை நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அத்தை. அங்க நிஜமாவே என் தம்பி உயிருக்கு போராடிட்டு இருக்கான்.
செஞ்சு என்ன போக விடுங்க அத்தை. ஒருவேளை நீ சொல்றது உண்மையா இருந்து உன் தம்பிக்காரன் செத்தே போனாலும் சரி, நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது. போ உள்ள, உள்ள போன்னு சொன்ன. அத்தை, தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க அத்தை. என்னோட அப்பா அம்மா இறந்த பிறகு சொந்தம்னு சொல்லி கருக்கிறது என் தம்பி மட்டும்தான். அவன் இப்படி அநியாயமா சாக கிடக்கும் போதாவது அவன் பக்கத்துல இருக்கணும் அத்தை. உங்களை கையெடுத்து கும்பிடுற, என்ன போக விடுங்க அத்தை. நீ என் கால்லயே விழுந்து கதறினாலும் உன்னை இங்க இருந்து போக விட மாட்டேன். உன்ன மாதிரி ஒண்ணு இல்லாதவங்களுக்கெல்லாம் எந்த எமோஷன்ஸும் இருக்க கூடாது. நீ எல்லாம் என்ன நடந்தாலும் எதுக்காகவும் உணர்ச்சி வசப்படாம வெறும் மண்ணு மாதிரி, கல்லு மாதிரி அமைதியாதான் இருக்கணும். இங்க பார், தேவையில்லாம ஆர்ப்பாட்டம் பண்ணாம முதல்ல உள்ள போ. அத்தை, அத்தை, கெஞ்சி கேக்குற அத்தை, உங்களை தயவு செஞ்சு என்ன போக விடுங்க அத்தை, ப்ளீஸ். இங்க பார், தேவையில்லாம ஆர்ப்பாட்டம் பண்ணாம முதல்ல உள்ள போ. அத்தை, அத்தை, கெஞ்சி கேக்குற அத்தை, உங்களை தயவு செஞ்சு என்ன போக விடுங்க அத்தை, ப்ளீஸ். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப கெஞ்சிக்கிட்டே இருக்க. போ உள்ள முதல்ல. ஐயோ அத்தை, என் தம்பி பாவம் அத்தை. இப்போ என் பேச்ச மீறி இந்த வீட்டு வாசப்படிய நீ தாண்டுனேன்னு வெச்சுக்கோ, மொத்தமா நீ அப்படியே போக வேண்டியதுதான். திரும்ப இங்க வரவே முடியாது. மரியாதையா உள்ள போ. மாதவி, கடைசியா சொல்றேன், நீ வெளியில போனா திரும்ப இந்த வீட்டுக்குள்ள நீ வரவே முடியாது. அத நான் போயிட்டு வந்தே பாத்துக்கிறேன். நான் அவ்வளவு சொல்லியும் என் பேச்ச மீறி நீ போறியா?